அனைவருக்கும் வணக்கம். இன்று NEET Physics by Arun அப்படிங்கிற நம்முடைய சேனல்ல இன்றைக்கு இயக்கவியல் அதாவது கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு MCQ பார்க்க போகிறோம். என்ன MCQ அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு கால்பந்தாட்ட வீரர் தெற்கு நோக்கி நகரும் போது திடீரென தென்பட்ட ஒரு எதிரணி வீரரை தவிர்ப்பதற்காக கிழக்கு நோக்கி அதே வேகத்தில் திரும்புகிறார் எனில் அவர் மீது செயல்படும் விசை எந்த திசையில் இருக்கும்? 4 விடைகள்: வடக்கு நோக்கி, வடகிழக்கு நோக்கி, தென்மேற்கு நோக்கி, கிழக்கு நோக்கி என்ற 4 விடைகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வியானது 2023ஆம் ஆண்டில் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரி, இப்போ இதன் மீது அவர் மீது செயல்படும் விசை அதாவது ஃபோர்ஸ் F, அதுக்கு ஃபார்முலா என்ன? MA. MA என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், அதாவது நிறை இன்டு முடுக்கம். அப்ப நம்ம முடுக்கம் கண்டுபிடிக்கணும், அதை பார்க்க முடியும். சரி, முதல்ல அவர் எப்படி நகர்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவருடைய தொடக்க திசை வேகம் V இனிஷியல், அது எங்க நோக்கி இருக்கு? தெற்கு நோக்கி. இறுதி திசை வேகம் V ஃபைனல், அது எங்க நோக்கி இருக்கு? கிழக்கு நோக்கி இருக்கு. அப்போ டெல்டா V இஸ் ஈக்குவல் டு, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, திசை வேகத்தினுடைய மாற்றம் எப்படி இருக்கும்? இறுதி திசை வேகம் மைனஸ் தொடக்க திசை வேகம். சரியா? இப்ப இதை ஒரு படமாக நாம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். முதலில் வீரர் தெற்கு நோக்கி செல்கிறார், அதாவது கீழ் நோக்கி. அதாவது ஒரு டைரக்ஷன், திசைகளுக்கு உண்டான படம் வரையும் பொழுது நம்ம எப்போதுமே எப்படி வரும் சொன்னா, வடக்கு திசை மேல பார்க்க, தெற்கு திசை கீழே பார்க்க, மேற்கு திசை இடது பக்கம், கிழக்கு திசை வலது பக்கம், இப்படிதான் அடைவோம். அந்த அடிப்படையில் இங்க படம் போட்டிருக்கு. தொடக்க திசை வேகம் கீழ் நோக்கி. இந்த கீழ் நோக்கிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னா மைனஸ் VJ. ஏன்னால சார் அப்படி? அதாவது J என்பது ஓரலகு வெக்டார். எந்த திசையில்? Y திசையில், Y அச்சு. சரியா? Y அச்சுல பிளஸ் J ஆக இருந்தால் பாசிட்டிவ் Y அச்சு, மைனஸ் J ஆக இருந்தால் நெகட்டிவ் Y அச்சு. இங்க கீழ் நோக்கிங்கிறதுனால நெகட்டிவ் Y அச்சு, மைனஸ் VJ. அப்புறம் இறுதி திசை வேகம் எங்க சார்? VF is equal to VI. சார் VI ன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து X அச்சு. X அச்சுல பாசிட்டிவ், அதனால நேர் அச்சு இல்லையா? சோ அதனால அதற்கான ஓரலகு வெக்டார் I, யூனிட் வெக்டார் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இப்போ தெற்கு நோக்கி செல்வது, கிழக்கு நோக்கி செல்வது எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இனிஷியல் VJ மைனஸ் VJ, அதே மாதிரி திருமண பிறகு ஃபைனல் வந்து VI. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸினுடைய திசையை கண்டுபிடிக்கணும், அதாவது விசையினுடைய திசை. அவர் மீது செயல்படும் விசை அது எங்க நோக்கி இருந்தாலும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு என்ன வேணும்? M into A. அதை என்னன்னு பார்ப்போம். அப்ப ஏன்னா என்னது? முடுக்கம். முடுக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்சிங் டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். முடுக்கம் என்பது திசை வேகம் மாறக்கூடிய வீதம் காலத்தை பொறுத்து. இப்ப திசை வேக மாற்றம் முதலே சொல்லியிருந்தோம். டெல்டா V is equal to V final minus V initial. V final எவ்வளவு? VI. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? V into unit vector along the x-axis minus minus V initial. தொடக்க திசை வேகம் எவ்வளவு? VJ, அதாவது மைனஸ் VJ. ஏன் சார்? நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல J என்கிற யூனிட் வெக்டாரோட V என்கிற வெலாசிட்டி. இப்போ இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆகி போச்சு, அதனால VI plus VJ. இப்போ முடுக்கம் ஆக்சிலரேஷன் A is equal to delta V by delta T. That is equal to delta V is equal to VI plus VJ divided by delta T. இப்போ VI plus VJ அப்படிங்கிற அந்த குவான்டிட்டிக்கு, அப்படிங்கிற அந்த வெக்டாருக்கு நம்ம என்ன படிக்கணும்? திசையை கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார்? இந்த VI மற்றும் VJ, இந்த டைரக்ஷன்ல VI, இந்த டைரக்ஷன்ல VJ, பிளஸ் இது மைனஸ் VJ, இது பிளஸ் VJ. இப்போ இது சவுத் டைரக்ஷன், இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது நார்த் டைரக்ஷன். அதெல்லாம் கூட இருக்கட்டும். திஸ் இஸ் X ஆக்சிஸ்ல VI, Y ஆக்சிஸ்ல VJ. இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டார், அதாவது
தொகு பயன் திசை எப்படி இருக்கும் இந்த படத்தை காட்டியிருக்கு இல்லையா இது எந்த திசை நார்த் ஈஸ்ட் அதாவது அவர் மீது செயல்படும் திசை வடகிழக்கு நோக்கி இருக்கும் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை சரியா சோ ஆக இந்த கணக்குல ஃபைனல் ஆன்சர் வந்து அவர் மீது செயல்படும் திசை வடகிழக்கு நோக்கி இருக்கும் இதுவரைக்கும் இந்த சாப்டர்ல 7 கணக்குகள் நம்ம பார்த்திருக்கிறோம் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல வேறு சாப்டர்கள்ல இருந்து நம்ம கணக்குகள் கேள்விகள் பார்ப்போம் தேவைப்பட்டால் திரும்பவும் கைனமேட்டிக்ஸ்ல நம்ம क्वेश्चंस வந்து பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்